சிபி தமிழரசு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அரவிந்த் அங்கே வரவும் உடனே விஷயமா வந்திருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் வரும்போது வர்ஷினியும் பிரபுவும் பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால தான் நான் அதை சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கவும், இது கெட்டதுமே சிபியும் இசையும் அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா மீனாவை தான் காட்டுறாங்க. மீனா வந்து வர்ஷினி இவ்வளோ நேரம் ஆச்சுது, எங்கே போனாலும் தெரியல, ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டேக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது இப்போ ஜானு வராங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க வர்ஷினி இல்லை வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், உடனே மீனாவும் ஆமாத்த அப்படிங்கிறாங்க. என்ன மீனா இப்படி இருந்துட்டு இருக்கிற, என்ன இருந்தாலும் சரிதான், வர்ஷினி ஒரு வயசு பொண்ணு, இவ்வளோ நேரம் ஆச்சுது, அவளை ஆளை காணலைன்னா இப்படி தான் நீ விட்டுட்டு இருப்பியா என்ன, அவளை வந்து நீ சொல்லி வளர்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அத்தை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, எங்கே பாரு இன்னும் வர்ஷினி இந்த மாதிரிலாம் லேட்டாக வரக்கூடாது, ஒரு வயசு பொண்ணு இவ்வளோ நேரம் கழிச்சு வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா வர்ஷினி வராங்க. வந்ததுமே மீனா வந்து வர்ஷினியை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன நீ உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கிற, உன்னை காணலன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே பதட்டத்தோடு இருந்துட்டு இருக்கிறோம், நீ என்னன்னா அசால்ட்டாக வந்துட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது, இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை, அதுதான் வந்துட்டோம்ல அப்படிங்கும்போது, என்னது வந்துட்டியா, உன்னை காணலன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் எல்லாரும் எவ்வளோ தூரம் தேடிட்டு இருந்தோம், ஃபோன் பண்ணால் நீ ஃபோனை எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டிகிட்டு இருக்கவும், அப்போ தமிழும் அவங்க சிபியும் வந்துருந்தாங்க. வந்ததுமே சிபி வந்து உனக்கு எவ்வளோ இது இருந்தால் நீ வந்து அந்த ப்ரோவை பார்த்து சந்திச்சு பேசிட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லவும், இதை கட்டதுமே வீட்டில் உள்ள அவ்வளோருமே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. ஜானு மீனா எல்லாருமே, கணேஷ் அமுதாவும் அவங்களும் என்னது இவ ப்ரோவை சந்திச்சு பேசிட்டு வந்தாலும் அப்படின்னு கணேஷும் அமுதாவிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ சேதுவும் இருக்கிறாங்க. அப்போ உடனே சிபி இந்த மாதிரி கேட்டதுமே அப்போ வர்ஷினி சொல்கிறாங்க, ஆமாம் நான் ப்ரோவை பார்த்து தான் பேசிட்டு வந்திருக்கிறேன், இப்போ என்ன உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இப்படி சொன்னதுமே பிரகாஷ் வந்து, என்ன வர்ஷினி இங்கே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே வந்து அந்த ப்ரோவும் அவங்க அப்பாவும் தான், அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி தேவையில்லாமல் ப்ரோவை சந்திச்சு நீ பேசிட்டு வர அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். இப்போ சிபி வந்து சொல்கிறாங்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ பேசுனது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு எடுத்துரிஞ்சு எங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருப்பி அப்படிங்கும்போது, இங்கே பாரு சும்மா அந்த மாதிரிலாம் நீ பேசிகிட்டு இருக்காத, ஆமாம் பிரபு என்ன தப்பு பண்ணினாரு, உண்மையை சொல்ல போனால் நீ இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறன்னா அதுக்கு காரணமே பிரபு தான், அவர் தானே உன்னை காப்பாற்றி அழைச்சிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லவும், பாத்தியா அவள் எப்படி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு அவங்க அடிக்கிறதுக்காக போகும்போது, அப்போ அடுத்த வர்ஷினி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு இந்த மாதிரிக்கெல்லாம் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படிங்கவும், உடனே ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன வர்ஷினி நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிற, உன்னுடைய நல்லதுக்காக தானே இந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், அது மட்டும் இல்லாமல் குறிஞ்சநாதன் குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் எப்படி பகை இருக்குதுன்னு உனக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது நீ ப்ரோவை சந்திச்சு பேசுறது நல்லா இல்லை, அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமே உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு எடுத்துட்டோம், இந்த மாதிரி நேரத்தில் நீ இப்படி பண்ணுறது நல்லாவா இருக்கு அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க நான் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை, நீங்களும் அவர் எடுத்த முடிவாக்கும், ஆனால் நான் ப்ரோவை தான் நான் விரும்புகிறேன், அவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கவும், இப்படி சொன்னதுமே வந்து என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து கோவப்படுவோம். இங்கே பாருங்க எப்போ பார்த்தாலும் சரி தான் உங்கள் சுய கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சிக்கிறதே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் குறிஞ்சநாதனுக்கு தான் பிரச்சனையே தவிர பிரபுக்கும் குறிஞ்சநாதனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, சொல்லப்போனால் அவர் அவள் அப்பாவை அப்பான்னு சொல்கிறது கூட அவர் வெளியே கிடையாது, 25 வருஷம் ஆச்சுது அவரை அப்பான்னு சொல்லி யாருக்கிட்டையும் வந்து அவரை எந்தவித இதுவுமே பலனை எதிர்பார்த்ததும் கிடையாது, அதே மாதிரிக்கு குறிஞ்சநாதன் தன்னுடைய அப்பான்னு எங்கேயுமே அவர் சொன்னதும் கிடையாது, ஆக மொத்தத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீங்கள் குறிஞ்சநாதன் மேலே இருந்த கோபத்தில் நீங்கள் பிரபு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கவும், என்னையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு ஜானு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் ஜானுமா எப்போ பார்த்தாலும் சரிதான் நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாரும் தலையசைச்சிட்டு இருக்கணும், யாரும் உங்களை எதிர்த்து பேசிடக்கூடாது, அப்படி பேசிட்டாக்கி உடனே நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்க, என்னால அப்படி இருக்க முடியாது, எனக்கு பிரபு தான் வேணும், நான் பிரபு தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இதனால வந்து உங்களுடைய சுய கௌரவம் தான் முக்கியம்னா நீங்கள் வேணால் தள்ளி நின்றுக்கிடுங்க, ஆனால் பிரபு என்னால் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கவும், இது கேட்டதுமே உடனே வந்து ஆவேசத்தோட தமிழ் வந்து அடிக்கிறதுக்காக கை ஊங்குறாங்க, நீ யார் பற்றி என்ன பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே மீனா வந்து தமிழ் நீ கையை ஓங்குனதோட ஏன் நிறுத்தின, அவளை 2 அடி அவள் எந்த அளவுக்கு அவள் பேசிட்டு இருக்கிறா பாரு, இவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம், இவன் என்னன்னா நம்மளை எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்கிறா அப்படிங்கவும், இங்கே பாருங்கம்மா நீங்கள் பார்த்த மாப்பிள்ளையெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் பிரபு தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வர்ஷினி அங்கேருந்து போகவும், இதை பார்த்ததுமே குடும்பத்தோட அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இந்த ஜானு வந்து ரொம்பவே வந்து அப்செட் ஆகிருந்தாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளை இந்த மாதிரிக்கு எடுத்தறிஞ்சு அவள் பேசிட்டாளா வர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவங்க அப்படியே கண் கலங்கிட்டு ரூமுக்கு வரவும், அப்போ வந்து தமிழ் அங்கே வராங்க. வந்ததுமே ஜானுமா நான் சொல்கிறத கேளுங்க, அவள் ஏதோ சின்ன பொண்ணு ஏதோ வந்து இந்த மாதிரிக்கு வந்து பேசிட்டா, அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணலாமா, என்ன இருந்தாலும் சரிதான், அவள் நீங்கள் வளர்த்த பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், நான் வளர்த்த பொண்ணுதாம்மா, ஆனால் இந்த அளவுக்கு அவள் பேசிட்டு போவான்னு சொல்லி நான் எதிர்க்க நினைக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் நான் வந்து என் கைக்குள்ளே வச்சிருக்கிறேன்னா அப்போ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் யாருமே இல்லையா,
அப்போ நான் வந்து என்னுடைய கௌரவத்துக்காக தான் நான் வந்து எல்லாருடைய பிரச்சனையில நான் தலையிட்டு இருக்கேன்னா, அப்போ ஆக மொத்தத்தில் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழ விடாமல் என் இஷ்டத்துக்கு தான் எல்லாரையும் என் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறேன்னு அவள் சொல்லிட்டு போகிறா. அப்போ அதுதான் உண்மையாக சொல்லு தமிழ் அப்படிங்கவும், இங்கே பாருங்க ஜானுமா, இந்த குடும்பத்துக்காக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவள் ஏதோ பிரபா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவள் பேசிட்டு போகிறா, நீங்கள் அதை பற்றிலாம் நினச்சிக்காதீங்க அப்படிங்கவும், ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஜானு வந்து எமோஷனல் ஆகி அப்படியே வந்து அவங்க கீழே விழுறதுக்காக போகவும், அப்போ தமிழ் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஐயோ ஜானுமா, உங்களுக்கு என்ன ஆச்சுது, நீங்கள் உட்காருங்க, எதை பற்றி நீங்கள் வந்து நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. எங்கே பார்த்தோம்னா வர்ஷினியை தான் காட்டுறாங்க. வர்ஷினி அழுதுகிட்டு இருக்கும் போது இப்போ பிரகாஷ் அங்கே வராங்க. வந்ததுமே, என்ன வர்ஷினி, அம்மா கிட்ட நீ இந்த மாதிரிலாம் நீ பேசலாமா, என்ன இருந்தாலும் வந்து அவங்க உன்னை தூக்கி வளர்த்தவங்க பாட்டிலா, இப்படிலாம் நீ பேசலாமா, அந்த குடும்பத்துக்காக அவங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, இன்றைக்கி இந்த குடும்பம் இந்த மாதிரிக்கு ஒரு நல்ல நிலமையில் இருக்கிறன்னா அதுக்கு அம்மா தானே காரணம், நீ என்ன இருந்தாலும் அம்மா கிட்ட இப்படி பேசியிருக்க கூடாது அப்படிங்கும்போது, அப்பா நீங்கள் சொல்கிறதுலாம் சரிதான்ப்பா, ஆனால் பிரபுவுக்கும் குறிஞ்சிநாதருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி இருக்கும்போது பிரபு எவ்வளோ நல்லவர், அதை புரிஞ்சிக்காம குறிஞ்சிநாதன் வந்து அதாவது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவர்னு சொல்லிக்கிட்டு என் வாழ்க்கையில் இந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து தலையிடலாமா, அது மட்டும் இல்லாமல் சேதுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு துளி அளவும் கூட எனக்கு என்றைக்குமே வந்து அந்த நினப்பும் விருப்பமும் வந்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும், அதை சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கப்பா, பிரபு மட்டும் எனக்கு கிடைக்கலன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படிங்கும்போது, எங்கள் பாரு வர்ஷினி நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க பிரகாஷ் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ தமிழ் வந்து காஃபி எடுத்துகிட்டு அவங்க வர்ஷினி ரூமுக்கு வரவும், வர்ஷினி பார்த்தோம்னா இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தப்பான முடிவு எடுத்து அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தமிழ் வந்து ஐயோ வர்ஷினி உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்தவும் எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே பார்க்குறாங்க வர்ஷினி இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கவும், அப்போ சிபி, மீனா, அவங்க ஜானு எல்லாருமே உடனே வந்துருந்தாங்க. சிபி உடனே வந்து அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கவும், அப்போ கொஞ்ச நேரத்தில் வர்ஷினி கண் முழிச்சிடவும், அப்போ சிபி எல்லாருமே வந்து கேட்குறாங்க, என்ன வர்ஷினி இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டு அப்படிங்கும்போது, அண்ணா அந்த பிரபு நல்லவனா, நான் சொன்னக்கு யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க, நான் பிரபுவை தவிர வேறு யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி வற்புறுத்துனீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் தப்பான முடிவு எடுப்போம்னா அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டதுமே தமிழ்கிட்ட வந்து அவங்க தமிழில் அவங்க வர்ஷினிக்கிட்ட வந்து சிபி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் சொல்கிறேன், இன்னும் வந்து யார் என்ன சொன்னாலும் சரிதான், உன்னுடைய கணவர்னம் வந்தால் அது பிரபு தான், பிரபுக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே தமிழ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரிக்கு பிரகாஷும் சொல்லியிருந்தாங்க, எங்கள் பாரு வர்ஷினி, நான் ஏற்கனவே நான் அவன்கிட்ட சொன்னோம்ல, நீ அவசரப்படாதுன்னு, எதுக்காகமா அப்படி அவசரப்பட்ட, எங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கை முக்கியம், அது மட்டும் இல்லாமல் நீ சொன்ன மாதிரிக்கு பிரபு நல்லவராக தான் இருக்கிறாரு, அவள் அப்பா தான் மோசமானவரை தவிர பிரபு நல்லவராக தான் இருக்கிறாரு, அதனால வந்து உங்கள் ரெண்டோரும் கல்யாணத்தை நானும் சேர்ந்து நடத்தி வைப்போமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இருக்கிற ஜானு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஜானு எல்லாருமே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஜானு ரூம்ல இருந்து இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ் அவங்க வராங்க. என்ன ஜானுமா, சிபி எடுத்த முடிவை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே வந்து அவங்க ஜானு சொல்கிறாங்க, அங்கே பாரு தமிழ், நான் சொல்கிறது கேளு, அந்த பிரபு நல்லவன் கிடையாது, அவன் நல்லவன் மாதிரிக்கு நடிச்சிட்டு இருக்கிறான், ஆனால் வர்ஷினி நம்ப மாட்டுக்காள் அப்படிங்கும்போது, ஆமாம் ஜானுமா, எனக்கும் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அந்த பிரபு நல்லவனாக இருக்கவே முடியாது, ஆனால் சிபி அதை புரிஞ்சிக்காம வர்ஷினிக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் யார் என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், பிரபுக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நான் விட மாட்டேன், அது உங்கள் தலைமலை சத்தியம்னு சொல்லிட்டு தமிழ் வந்து பார்த்தோம்னா ஜானு மேலே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வந்து சிபி வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க பிரபுக்கும் வர்ஷினிக்கும். அதே நிலைமையில் எங்கே பார்த்தோம்னா வந்து தமிழ் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்க போகுது, பிரபுவோட சுயரூபத்தை தமிழ் வெளியே கொண்டுட்டு வருவாங்களா, வர்ஷினியே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.